தான் மதியானம் வந்துச்சுங்க கொடுத்தான். குட்டி குரங்கு கைடுக்குள்ளே வச்சுருக்குது. ஆனால் அது முடிச்சிருக்கும் போது இப்படி பார்க்குது, அதெல்லாம் பார்க்க தெரியுது அந்த குட்டி குரங்குக்கு. தாயை விட உலகில் அரவணைப்புக்கு இங்கு யாரும் இல்லை. தாய்மையை இழக்கும் போதே, ஒரு தாயை இழக்கும் போதே அனைத்தையும் இந்த உலகத்திலிருந்து இழந்து விடுகிறோம். அவ்வளவே. தண்ணி குடிக்குதா? வெயில் வந்துருச்சு, பாவம். இங்கே இருங்க, தண்ணி குடிக்குதுங்க, பாவம். அதுக்கு தண்ணி குடிக்கணுமா? தண்ணி வச்சேன், தண்ணி குடிக்குங்கப்பா. ஏய், தள்ளி குடிக்க விடாது, அது தண்ணி தான் குடிக்கணும் மரியாதையா. பசிக்குது போல, வந்து புறக்கி திங்குதா? இங்கே இருங்களேன், அந்த குட்டி குரங்கு வாழைப்பழம் கேட்குது, பிஸ்கட்டு போட்டேன், முறுக்கு போட்டேன், எல்லாம் தான் போடுறேன். ஆனால் நல்லா பிடிச்சிக்குது அந்த குட்டி குரங்குங்க. இங்கே இருங்கண்ணே, தெரியுதா அந்த குட்டி குரங்கு? அந்த குட்டியை நல்லா வச்சிருக்குது மடியில். அது அந்த அந்த குரங்கு அந்த இருக்குதா, அந்த அந்த தெரியுதா, அந்த தண்ணி குடிக்குதுங்களா? அந்த குட்டி குரங்கு இங்கே வச்சுருக்குதுங்க. அதை நல்லா இறுக்கப்படுத்தியிருக்கு. ஆனால் அந்த குரங்கு பார்க்குது சில சமயம். அந்த குட்டி பிள்ளை, இந்த குட்டி பிள்ளை பார்க்குது, அதுக்கு பார்க்க தெரியுது. இங்கே வர இது ஒரு குட்டி குரங்கு. பேரிச்சம்பழம் ஓயாமல் கேட்டால் நான் என்ன பண்ணுறது? ஓயாமல் பேரிச்சம்பழம் கேட்குதுங்க. வந்து நான் ஒரு நாள் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி பயலுக்கு பேரிச்சம்பழம் போட்டான். அந்த உட்காந்துருக்கான ஒரு குட்டி பையன், அந்த அங்கே உட்காந்துருப்பானே, எங்கே இருக்கானா, நினைக்கிறான் அந்த குட்டி பையன். அவன்கிட்ட பேரிச்சம்பழம் போட்டேன். அந்த பேரிச்சம்பழத்தை டெய்லி கேட்டு நிற்கிறான். காலையில் ஒரு பேரிச்சம்பழம் போட்டுட்டேன். எங்கே போகிறது? பெரிய பணக்காரியும் கிடையாது நான். இங்கே பாருங்களேன், அது மடியிலே வச்சுருக்கு. அந்த முறுக்கு எடுத்து இங்கே இது பிஸ்கட் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். காலையில் வாழைப்பழம் பூரா எல்லாம் போட்டேன். இதை பாருங்களேன், மடியில் வச்சுருக்கான். பார்க்குது பாருங்கள் அந்த குட்டி. அந்த குட்டி பார்க்குதா? அது பார்க்குதாரு அவங்க அம்மா மடியில். ஆனால் விடவே விடாதுங்க, நல்லா இறுக்க பிடிச்சிருக்கோம். அப்படி விட்டுருச்சுன்னா அந்த குரங்கு வந்து விட்டுட்டு போயிடுமா. அதுக்கப்புறம் அந்த குட்டி கற்றுனாலும் தொடாதான். ஏன்னு கேட்டால் அதுக்கப்புறம் அந்த குட்டி பொழைக்காதான். எங்கேயும் ஜம்ப் பண்ணும்போது விழுந்தா பொழைக்காதுன்னு அந்த குட்டியை வந்து வயசால தான் ஏறி போயிடுச்சுங்க.